அரக்கோணம் நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே வாக்குவாத போர் நடைபெற்றதால் பரபரப்பு நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் நகரமன்ற சாதாரண கூட்டம் அதன் தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 42 தீர்மானங்கள் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள பிரச்சனைகளை குறித்து மன்ற பார்வைக்கு தெரிவித்தனர். அதில் 25வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் துரை சீனிவாசன் பேசுகையில், தன்னுடைய பகுதியில் அரசு சார்பில் எவ்வித அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை என்றும், ஓட்டு போட்டு நகரமன்ற தலைவராக தேர்வு செய்த திமுக நகரமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் பொது மற்றும் சிறப்பு நிதியில் பணிகள் நடைபெறாதது வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் தங்களுடைய பகுதியில் உடனடியாக மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அடுத்த நகரமன்ற கூட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக நகரமன்ற தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் திடீரென கூட்டத்தில் இருந்து எழுந்த அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்ததை கண்டித்தும் அதற்கு கண்டனம் தெரிவித்து காவல்துறையினரை கண்டித்து, மேலும் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பதாகையுடன் கோஷமிட்டவாறே கூட்டத்தை விட்டு வெளியேறினர். இதனால் நகரமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக அவைத் தலைவரும் 25வது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான துரை சீனிவாசன் பேசுகையில், கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மூடி மறைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுவதா என கேள்வி எழுப்பினார். பாலியல் குற்றவாளிகள் கடுமையான சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இந்த ஆட்சியில் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் பாதுகாப்பும் முன்னேற்றமும் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமானது என்றும், மேலும் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்ற செயல்களை குறித்து சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் என தெரிவித்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்களுக்கு உண்டான 50% இடஒதுக்கீடு திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவு கூர்ந்தார். அரக்கோணம் நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக இடையே நடைபெற்ற வாக்கு போரால் பெரும் பரபரப்பு நிலவியது. கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன், நகரமன்ற துணைத் தலைவர் கலாவதி அன்புலரன்ஸ் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் நம்மை பற்றி பேசுவது எந்த ஒரு விதத்திலும் நியாயமில்லை. இரண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு தவறு நடந்த ஆட்சியை கலைத்து வீட்டுக்கு போக தயாராக இருக்கிறது என்று தைரியமாக நம் உறவுகளை சொல்லியிருக்கிறார்கள். எப்போதும் பெண்களுக்கு இந்த ஆட்சி அறையாக இருக்கும் என்பதை